வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் பேலன்ஸ்டு சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னா என்ன, எதுக்காக நம்ம ஏன் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத முதல்ல நம்மளுக்கு தெரியணும். இப்போ ஒரு பிஸ்னஸில் there are n நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் அவைலபிள். நிறைய ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்ஸை வந்து செய்கிறதுக்கு நிறைய எம்ப்ளாயீஸும் பர்சன்ஸும் ரெடியாக இருப்பாங்க. அப்போ நம்ம எப்படி அவங்கள செலக்ட் பண்ணுறது? எல்லோரும் எல்லா ஜாப்பும் செய்கிறதுக்கு ஃபிட்டான பர்சன்ஸ் தான். அப்போ அந்த ஃபிட்டான பர்சன்ஸ்லேருந்து நம்ம வந்து எப்படி அந்த பர்சனை வந்து செலக்ட் பண்ணி அந்த ஜாப்பில் வந்து போடுறது, அந்த பர்சனுக்கு எப்படி ஜாப்பை வந்து அசைன்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த ப்ராப்ளமில் பார்ப்போம். ஏன் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அசைன்மெண்ட் பண்ணணும்னா எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எல்லாராலையும் கண்டிப்பாக ஒரு ஒர்க்கை வந்து செய்ய முடியும். ஆனால் அந்த ஒர்க்கை எவ்வளோ இம்ப்ரூவாக செய்ய முடியும், எவ்வளோ கம்மியான டைமில் இல்லை எவ்வளோ அதிகமான எஃபிஷியன்சியை கொடுத்து அந்த ஒர்க்கை முடிக்க முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படி தானே? அப்போ அந்த இதுக்கு நம்மளுக்கு எப்படி நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்றதே பார்க்குறோம். சரிங்களா? இப்போ வாங்க சமூகக்குள்ளே போகலாம். அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் 2 டைப்ஸ் இருக்குது. பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம், அன்பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு 2 டைப் இருக்குது. இதில் எப்படி நம்ம பேலன்ஸ்டு அன்பேலன்ஸ்டுன்னு கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதை வந்து பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அன்ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம அன்பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சம்முக்குள்ளே போகலாமாங்க. சால்வ் த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்துட்டு there are 4 rows and 4 columns வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அசைன்மெண்ட் ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிறது பேலன்ஸ்டா அன்பேலன்ஸ்டா அப்படின்றத செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்? ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ்டு, அன்ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அன்பேலன்ஸ்டு. இதில் நம்மளுக்கு பாருங்கள் 4 rows and 4 columns இருக்குது. கொடுத்துருக்க நடுவில் இருக்க எலமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். அதில் வந்து 4 rows and 4 columns இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஒருவேளை அன்பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை பேலன்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சம்முக்குள்ளே போகணும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்மளுக்கு முதல்ல ரோ மினிமம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ மினிமம் கண்டுபிடிக்கணும். ஒரு ரோலையும் மினிமம் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ வாங்க, இந்த ரோவில் மினிமம் நம்பர் என்ன, 10. இதை நம்ம போட போகிறோம். ஒரு ரோலையும் என்ன பண்ணணும், நம்ம மினிமம் நம்பர் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ரோவில் பாருங்கள், இது மினிமம் நம்பர் 5. தேர்ட் ரோவில் 11. ஃபோர்த் ரோவில் 8. இப்போ 4 ரோ இருக்குது. 4 ரோலையும் என்ன பண்ணியிருக்கோம், ரோ மினிமம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரோ மினிமம் கண்டுபிடிச்சதை வச்சு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ ரிடக்ஷன் பண்ணணும். இந்த மினிமம் நம்பரை இந்த ரோ ஃபுல்லாக என்ன பண்ணணும், நம்ம வந்து ரிடக்ஷன் பண்ணணும். இப்போ இந்த 10ன்றது எல்லாத்துக்கூடையும் என்ன பண்ணணும், ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் அந்த 10 சப்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணினா தான் ரோ ரிடக்ஷன் கிடைக்கும். சரிங்களா? 10 - 10 என்ன வரும், 0. அடுத்து 12 - 10 2, 19 - 10 9, 11 - 10 என்ன வரும், 1. இந்த மாதிரி வந்துடுச்சு. அடுத்து செகண்ட் ரோ பாருங்கள், 5 - 5 0, 10 - 5 5, 7 - 5 2, 8 - 5 3. அடுத்து தேர்ட் ரோவில் மினிமம் நம்பர் 11, அதை எல்லாத்துக்கூடையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 12 - 11 1, 14 - 11 3, 13 - 11 2, 11 - 11 0. அண்ட் ஃபைனல் ஃபோர்த் ரோவில் பாருங்கள், 8 - 8 0, 12 - 8 4, 11 - 8 3, 9 - 8 1. இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோலையும் கண்டுபிடிச்ச மினிமம் நம்பரை அந்த பர்டிகுலர் ரோவோட ரிடக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு புது மேட்ரிக்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் மினிமம் கண்டுபிடிக்கணும். எப்படி ரோ மினிமம் எல்லா ரோக்கும் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி காலம் மினிமம் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த காலமில் பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு காலம். இந்த ஃபஸ்ட்டு காலமில் மினிமம் நம்பர் என்ன, 0. செகண்ட் காலமில் மினிமம் நம்பர் என்ன, 2. தேர்ட் காலமில் 2, ஃபோர்த் காலமில் 0 அப்படின்னு வந்துருச்சு. இந்த காலம் மினிமம் கண்டுபிடிச்சதை வச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், காலம் ரெடக்ஷன் பண்ணணும். இந்த மினிமம் நம்பரை இந்த பர்டிகுலர் காலம் கூட என்ன பண்ணணும், ரெடக்ட் பண்ணணும். இது 0ன்றதுனால ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு 0 கூட எதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். அதனால் 0 0 1 0ன்னு வந்துடும். அடுத்து என்னது, 2. காலம் மினிமம் நம்ம 2ன்னு செகண்ட் காலம்க்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த 2வை இது எல்லாத்துக்கூடையும் என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். 2 - 2 0, 5 - 2 3,
3 minus 2 1 and 4 minus 2 2. அடுத்து பாருங்கள் மினிமம் நம்பர் என்ன, தேர்ட் ரோவில் 2, அதே மாதிரி தான் 9 minus 2 7, 2 minus 2 0, 2 minus 2 0, 3 minus 2 1. ஃபோர்த் ரோவில் ஜீரோன்றதுனால நம்மளுக்கு அதே பேலன்ஸ் தான் திரும்ப வரப்போகுது, அதே நம்பர்ஸ் தான். ஜீரோவோட எதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு அதுதான் வரப்போகுது. இப்போ நம்ம ரோ மினிமம், ரோ ரிடக்ஷன், காலம் மினிமம், காலம் ரிடக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து அலோகேஷன்ஸ்குள்ளே போகணும். எப்படி நம்ம அலோகேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோவை தான் நம்ம அலோகேட் பண்ண போகிறோம். இந்த ஜீரோவை அலோகேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு ரூல் தான். என்ன அப்படின்னா, ஒரு ரோவில் ஒரு ஜீரோ கண்டிப்பாக அலோகேட் ஆகிருக்கணும், அது மட்டும்தான். அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் எந்த ஜீரோ வேணாலும், இந்த ஜீரோவை தான் அலோகேட் பண்ணணும், அந்த ஜீரோவை தான் அலோகேட் பண்ணணும் அப்படின்ற எந்த ரூலும் கிடையாது. ஒரு ரோவில் ஒரு ஜீரோ கண்டிப்பாக அலோகேட் ஆகணும். அதுக்கு நீங்கள் என்ன ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜீரோவை அலோகேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் வந்து இப்போ ஜீரோவை ஃபஸ்ட்டு ரோவில் பாருங்கள் 2 ஜீரோ இருக்குது, அப்படி தானே? ஒரு ரோவில் ஒரு ஜீரோ அலோகேட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, ஒரு ஜீரோ கண்டிப்பாக அலோகேட் பண்ணணும். இதில் 2 ஜீரோ இருக்குது. இப்போ ஒரு ஜீரோ இருக்குன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, அதை மட்டும்தான் நம்ம அலோகேட் பண்ணணும், வேறு வழியே நம்மளுக்கு கிடையாது. ஆனால் 2 ஜீரோ இருக்கப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஜீரோவை நான் அலோகேட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகிடும், இந்த ஜீரோவுக்கு நேராக இருக்க ரோலையும் காலம்லையும் பேலன்ஸ் இருக்க ஜீரோலாம் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ நான் இதை அலோகேட் பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் ரோவில் இந்த ஜீரோ கேன்சல் ஆகும், அலோகேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஜீரோ இருக்குது, ஓகே. தேர்ட் ரோவில் இல்லை, ஃபோர்த் ரோவில் நான் இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து அலோகேட் பண்ணுறதுக்கு என்ன, அது எனக்கு ஜீரோ கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணலை, இதை அலோகேட் பண்ணாமல் இதை அலோகேட் பண்ணுறேன். இந்த ஜீரோவை நான் அலோகேட் பண்ணால் என்ன ஆகிடும், இந்த ரோவில் இந்த ஜீரோவுக்கு நேரம் இருக்க ரோ, இந்த ரோவில் இருக்க ஜீரோ கேன்சல் ஆகிடும், அந்த காலமில் இருக்க ஜீரோ கேன்சல் ஆகிடும். இதில் இந்த காலமில் எந்த ஜீரோவும் இல்லையில, அப்போ நம்மளுக்கு அதில் வராது. செகண்ட் ரோவில் பாருங்கள் அதே மாதிரி 2 ஜீரோ இருக்குது. இதை நான் அலோகேட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகிடும், இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும், ஃபோர்த் ரோவில் ஜீரோ இல்லாமல் ஆகிடும், அப்படி தானே? அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜீரோவை அலோகேட் பண்ணுறேன். ஏன்னா இது கேன்சல் ஆனாலும் இது நம்மளுக்கு அலோகேட் பண்ணுறதுக்கு இருக்குது, அதனால் நான் இந்த ஜீரோவை அலோகேட் பண்ணுறேன். இந்த ஜீரோவுக்கு நேராக இருக்க ரோவில் இருக்க பேலன்ஸ் ஜீரோ, காலமில் இருக்க பேலன்ஸ் ஜீரோ எல்லாம் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். தேர்ட் ரோவில் பாருங்கள் ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்குது, அப்போ அதை தான் நம்ம அலோகேட் பண்ணணும். ஃபோர்த் ரோவில் அதே மாதிரி ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்குது, அதை நம்ம அலோகேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, எல்லாமே என்ன பண்ணிட்டோம், நம்ம ஜீரோ 4 ரோலையும் 4 ஜீரோ அலோகேட் ஆகிடுச்சா, ஃபஸ்ட் ரோவில், செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோவில் 4 ரோவில் 4 ஜீரோ அலோகேட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஆப்டிமல் காஸ்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும், சரிங்களா? இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீரோ அலோகேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஜீரோவோட சம்மில் இருக்க ஒரிஜினல் வேல்யூ என்ன அதை தான் நம்ம எடுக்க பண்ணியிருக்கோம். அலோகேட் பண்ண ஜீரோவோட ஒரிஜினல் வேல்யூ என்ன அப்படின்றது தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு 12, அடுத்து செகண்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட்டு 7 ப்ளஸ் தேர்ட் ரோவில் ஃபோர்த் எலமெண்ட்டு 11 ப்ளஸ் ஃபோர்த் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 8. இது எல்லாமே நம்மளுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு ஆப்டிமல் காஸ்ட் என்ன, 38. ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.